டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ்ஐ இணைக்குன்ற ஒரு குரல் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. இணைக்க வேணாம்னு சொன்னவங்க கூட அப்போ அமைதியாயிட்டாங்க. குறிப்பிட்டு ஜெயக்குமார் சிவி சண்முகம்லாம் அமைதியாயிட்டாங்க. ஸோ பின்னணியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றை தலைமை கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை முன்னிறுத்தினது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை தலைமை இருந்தால் ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. ஓபிஎஸ்ட்டை அந்த ஆலோசனை பண்ணுறதுக்குள்ளே அந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துருது. ஸோ இரட்டை தலைமை இருந்தால் பார்த்தீங்கன்னா சரிப்பட்டு வராது. ஒற்றை தலைமை அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்திருக்கோன்ற மாதிரி எல்லாருமே சொல்லி ஓபிஎஸ்ஸை கட்சி விட்டு நீக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ஒற்றை தலைமை. ஆனால் ஒற்றை தலைமையை ஏங்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 6-7 பொதுச் செயலாளர் அதிமுகலாம் இருக்காங்க. இப்போ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேலுமணி பேட்டியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கும் 234 தொகுதியில் பார்த்தீங்கன்னா 200 தொகுதி ஜெயிக்க வைப்போம். ஸோ ஓகே, சந்தோஷம். 200 தொகுதி ஜெயிக்கிறாங்களா இல்லையான்றது அப்புறம். ஆனால் அவர் விஷயம் என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி தனித்தெல்லாம் முடிவு எடுக்க மாட்டார், எங்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா முடிவு எடுப்பாருன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. அப்போ வேலுமணியே சொல்கிறார், எங்கிட்ட ஆலோசனை பண்ணாமல் எந்த ஒரு முடிவுமே டிசிஷன் எடுக்க மாட்டார்னா கண்டிப்பாக இதுவரை எடுத்தது எல்லாமே ஒற்றை தலைமையாக எடுக்கலை. ஒரு 4-5 பொதுச் செயலராக பார்த்தீங்கன்னா அதிமுக இயங்கிட்டு இருக்கிறது தெளிவாக தெரியுது. ஜூன் 4க்கு அப்புறம் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பூதாகரமாகன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.